ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் ரொம்ப பக்தியாக இருப்பாராம். அவர் பக்தியாக இருக்கோங்கிறது அவருக்கு பெருமை. இந்த ஊரில் நம்மள மாதிரி யாராவது பக்தி இருக்க முடியாது, கடவுள் வந்தார்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வந்து டிஃபன் சாப்பிடுவாருன்ற அளவுக்கு அவனுக்கு பக்தி பெருமை. ஒரு நாள் அந்த பெருமையோடு கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கான். செருப்பு அறுந்து போச்சு. சுற்றி பார்க்குறான், ஒரு செருப்பு தைக்கிறவன் உட்காந்துருக்கான். போய் இந்த செருப்பை கொஞ்சம் தச்சு கொடுப்பா அப்படிங்கிறான். அவன் தைச்சிட்டான். தச்சு முடிச்சோன்னு எவ்வளோ கூலி? செருப்பு தைச்சது கூலி கொடுக்கணும்ல, எவ்வளோ கூலி? அவன் சொன்னான், சாமி கூலிலாம் வேணாம், நீங்கள் பெரிய பக்திமான், கோயிலுக்கு தான் போவீங்க, நான் செருப்பு தைக்கிற காசில் கொஞ்சம் டெய்லி இந்த டப்பாவில் போட்டு வைப்பேன், இது கடவுளுக்குன்னு, இதை போய் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு அந்த டப்பாக்குள்ளே கை விட்டு கொஞ்சம் காசு எடுத்து இதை கோயிலில் காணிக்க போட்டுருங்க ஏன் சார்பா. இப்போ இந்த ஆளுக்கு ஒரு செருப்பு தைக்கிறவன்கிட்ட காணிக்க வாங்கி நம்ம போடுறதா அப்படின்னு ஒரு ஈகோ. இன்னொரு பக்கம் முடியாதுன்னு சொல்லிட்டா இவ்வளோ பக்தியாக இருக்கிறவன் காணிக்கைக்கு தடையாக இருக்கிறான்னு சொல்லுவானேன்னு அரை மனசோடு அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு யாராவது கோயிலுக்கு போகிறான். போயிட்டு கடவுளே அந்த பிச்சைக்காரன் போட சொன்னான், அந்த செருப்பு தைக்கிறவன் போட சொன்னான்ட்டு அவனை ஏதோ இழிவாக சொல்லி அவன் போட சொன்னான், போடுறேன் அப்படின்னு உண்டியலில் போடும்போது கடவுள் தோண்டி கையில் வாங்கினாரான். அதை இவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவ்வளவு காலம் நான் காணிக்க போட்டிருக்கேன், வந்து கையில் வாங்கினதில்லை, அவன் காணிக்க கையில் வந்து வாங்கினார். வாங்கினதோடு மட்டும் இல்லை, அடுத்தது தான் இருக்குது கிளைமேக்ஸ். திருப்பி இன்னொரு கையில் அவன்கிட்ட ஒரு அழகான தங்க வளையலை கொடுத்து இதை அவன்கிட்ட கொடுத்துருன்னாரான். இவனுக்கு ஒரே ஷாக்கு. முதல் ஷாக்கு கையில் வாங்கிக்கினது. இந்த வளையல் கொண்டு போய் அவன்கிட்ட என்னத்துக்கு கொடுக்கணும்? நேராக வீட்டுக்கு வந்துட்டான். ஒய்ஃப்கிட்ட கொடுத்து, அந்த பார் இந்த வளையல் நீ வச்சுக்கோ உனக்கு. அவள் பார்த்தா அசந்து போனான், இப்படி ஒரு வளையல் தங்கம் மாணிக்கம் எல்லாம் பிரமாதமான வளையலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்தா, எங்க இந்த வளையல் நம்ம வீட்டில் இருந்தால் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்மளை கொடாஞ்சிருவான். இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடும். அதனால் நம்மகிட்ட இதை வச்சுக்க வேணாம், வீணாக பிரச்சனை வந்துடும். வேணா ராஜா வீட்டில் கொண்டு இதை கொடுத்துருங்க, ராஜா உங்களுக்கு காசு கொடுப்பாரு, காசை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம், ராஜா கிட்டே நல்ல பேர் கிடைக்கும், நமக்கும் பணம் வந்துடும், இந்த வளையலால் நமக்கு பிரச்சனை வராது. அந்த மனைவி புத்தாலித்தனமாக பதில் சொல்லுவாங்க. மனைவிகள் எப்பொழுதுமே ரொம்ப அழகாக யோசனை சொல்லுவாங்கள்ல. உடனே வாங்கிட்டு நேராக ராஜாட்ட வரான். வந்து ராஜா இந்த மாதிரி வளையல். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே ஒரு நல்ல குடிமகன் நல்ல வளையல் கொடுத்து ராணிக்கிட்ட போய் கொடுத்துருக்கேன், இந்தாம்மா உனக்கு இந்த வளையல். இப்போ ராணி சொன்னாலாம், ஏங்க வளையல்னால் ஒரு ஜோடி வளையல் தான் தேவை, 2 வளையல் இருக்கும், ஒன்று தான் கொடுத்துருக்கான், ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்று கொடுக்குறான், போய் அந்த இன்னொன்று வாங்கிடுவாங்க. நேரம் ராஜா வந்து, இன்னொன்று எங்கே? ராஜா எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, ஒன்றை ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றை ராணி கொடுக்குறா, ராணி ஒன்றையா போட முடியும், இன்னொன்று கொண்டு வரல, காலைக்குள்ளே ஒன்று சிறைச்சேதம் பண்ணுறான்ட்டான். இப்போ எங்கே போகிறது? கடவுள்கிட்ட போகிறதா செருப்பு தைக்கிறவன்ட்ட போகிறதா? நேராக செருப்பு தைக்கிறவன்ட்ட வந்தான். ஐயா என்னை மன்னிச்சிரு, நடந்ததெல்லாம் சொன்னான், போட்டேன் கையை கடவுள்கிட்ட வாங்கிட்டு போனால் அதுக்கு வளையல் கொடுத்தாரு, என் சபலை புத்தி கொண்டு ஒய்ஃப் கிட்ட கொடுத்தான், அவள் ராஜா கிட்ட கொடுங்கன்னா இப்போ ராஜா இன்னொரு வளையல் கேட்குறான், எனக்கு கொடுப்பா அப்படிங்கிறான். என்ன கொடுப்பான்றான்? நீ இன்னொரு தடவை காணிக்க கொடு, நான் போடுறேன். அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல. அப்படிங்களா சாமி, சரி இன்னொரு தடவை காணிக்க கொடுங்க, நீ கேட்குறீங்க கொடுக்குறேன், எனக்கு வளையல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ட்டு அப்படி கையை விட்டு எடுத்தானா உள்ளேருந்து ஒரு வளையல் வந்துச்சான், அதே ஜோடி வளையல். இவனுக்கு ஆச்சரியமாக வச்சு, எப்பா அங்கே உள்ளே இருந்த வளையல் இங்கே உள்ளே எப்படிப்பா இருக்குன்னு நானா. கதையை நல்லா கவனிங்க, அங்கே உள்ளே இருந்த வளையல் இங்கே உள்ளே எப்படி இருக்குது? அந்த செருப்பு தைக்கிற ஒரு பதில் சொன்னால், வளையல் இதுக்குள்ளே இருந்துச்சா கோயிலுக்குள்ளே இருந்துச்சான்னு தெரியாது, எனக்குள்ளே எப்போதும் கடவுள் இருக்கிறார், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் காணிக்கை செலுத்துகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், உனக்குள் கடவுள் இல்லாமல் இது எது செய்தாலும் அது சரியானதல்ல, இதை பெருமை பாராட்டிக் கொள்வதற்கும் உனக்கு தகுதி இல்லை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.